ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கெனரா AI1 பேங்கிங் ஆப்பில் வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூவை வந்து நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்மளில் எல்லாருமே வந்து ஆன்லைன் பேங்கிங் பண்ணுறதுக்காக நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் கெனரா AI1 பேங்கிங் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதாவது ஒரு பெஸ்ட் ஆப்புன்னு கூட சொல்லலாம் பேங்கிங் பண்ணுறதுக்காக. இந்த ஆப் வந்து சில பேர் வந்து சில மொபைலில் வந்து சில இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து இந்த கனரா AI1 பேங்கிங் ஆப்பை வந்து ஐக்கனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து சில பேர் மொபைலில் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகினாலும் உங்களால் சம்டைம்ஸ் வந்து வெரிஃபை பண்ண முடியலை, லொக் ஆக முடியலை, நெட்வொர்க் ஏதாவது எரர் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டுவாவே க்ளோஸ் ஆகி ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிக்கிட்டே இருக்குது. இல்லாட்டி இந்த கனரா AI1 பேங்கிங் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லோ ஆகுது, ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ நிறைய இஷ்யூ வந்து அப்படி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இஷ்யூவெல்லாம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் கெனரா AI1 பேங்கிங் ஆப்பில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மெத்தட் தான் இந்த ஆப்பை வந்து அப்டேட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அதில் அந்த ஆப் நேமை வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதுலேயுமே அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. கெனரா AI1 மொபைல் பேங்கிங் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே அப்டேட் காட்டுமா இருந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றது அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் பண்ண அப்புறமா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒருக்கா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து மொபைலில் யூஸ் பண்ணுற பேங்கிங் ஆப்லாம் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு தான் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து எப்பயுமே ரெக்கமெண்டடாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்கா யூஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதில் ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து மொபைலுக்கு மொபைல் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் மொபைலில் எப்படி இருக்கோ அதை பார்த்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் வந்து லோட் ஆகுன அப்புறமா பார்ப்போமா இருந்துச்சுன்னா இந்த மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்பெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் காட்டும். ஸோ இதில் நான் வந்து கெனரா அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த பேங்கிங் ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே நீங்களும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டெப் கொடுத்து ஃபோர் ஸ்டெப் வந்து பண்ணிடுங்க. அப்போ ஆப் வந்து ஃபோர் ஸ்டெப் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது இந்த கெனரா AI1 பேங்கிங் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாவுமே நம்ம மொபைல்லேருந்து கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நம்ம டவுன்லோட் பண்ணப்போ என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி ஆகும். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த ஆப்பில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ வந்து இதுக்கப்புறம் கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி லொக் ஆகிட்டு பேங்கிங் பண்ண முடியுதா, சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்பும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் ஒருக்கா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறனால கூட வந்து இந்த இஷ்யூஸ் வந்து நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதோட வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகுது, ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் வந்து உங்கள் மொபைலுமே ஓரளவு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போதுமே வந்து இந்த ஆப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகலாம். அதனால் உங்கள் மொபைலையுமே வந்து ஒருக்க ஆப்டிமைசர் இருக்குமா அந்த ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக வந்து நீங்கள் கெனரா AI1 பேங்கிங் ஆப்பில் வந்து ட்ரை பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்குமா தெரியுமா இருந்துச்சுனாலுமே அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ.